ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புக்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பாவத் பாவ முறை அப்படின்னா என்னங்க, அது இருக்கா, எதுக்கு பார்க்க வேணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தை ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரக சுபத்துவ, கிரக பாவக, பாவகம்னா ராசி, அதுதான் பாவத் பாவம்னே. பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி கோட்பாடு இன்றி பார்க்க சொல்ல முடியாதுங்க. நீங்க எல்லா ஜோதிடரும் மதிப்புக்குரியவர்கள் தான். எந்த முறையில் பார்த்தாலும் சரி, அந்தந்த எந்த முறையில் நீங்க பார்த்தாலும் கிரகங்கள் என்ன செய்யுதுங்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி இருளை வச்சுதான் சொல்லணும். ஜோதிஷம் தான் ஒளியியல் தான் ஜோதிடம், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அமைப்புல பாவத் பாவ அமைப்பு உண்மையான அமைப்பு என்னங்கிறத விளக்குறேங்க. இப்ப ஆழ்குடையவர் 8ல போயிட்டாரு, பாவத் பாவகம். இந்த பாவகம் அந்த பாவத்துக்கு போயிருக்கு, இந்த பாவக கிரகம் அந்த பாவத்துக்கு போயிருக்கு, பாவத் பாவகம். லக்னாதிபதி 2ல இருக்கு, 1க்கு 1ல மாறுறாரு. 2ல இருக்கு, லக்னாதிபதி 2ல இருந்தால் பலன் என்ன? 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்ப சிந்தனை இருக்கும், அவருக்கு வருமான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்படி முழுசா சொல்ல முடியாது, அப்படின்னு அடியெடுத்து வைக்கலாம். அடுத்த விஷயத்தை பார்க்கணும். அவருடைய லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வேற, தொழில் பாவம் எப்படி இருக்கு, வேலை செய்யக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு சொல்றது. இப்ப பாவத், அது ஒரு பாவத் பாவம். 6 8ல இருக்காரு, பாவத் பாவம். சரியா? இப்ப பாருங்க, விருச்சிக லக்னமா போட்டிருக்கேன். ஆகாத, இதுதான் முக்கியமான பாவத் பாவம். ஆகாத கிரகம் புதன் போட்டுட்டேன், 8ஆம் அதிபதி. 8னா மாற்று அமைப்பு கொடுப்பாரு. செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. செவ்வாய் ஆத்திரம், அது அறிவும் ஆத்திரமும் ஒன்றும் சேர்ந்தா ஒன்றும் சரி வராது அப்படிங்கிற அமைப்பு. 8ஆம் இடத்துல இருந்து பாவத்துவமா இருந்துச்சுன்னா, 8ல ஒளி இருந்தா வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே அந்த அமைப்பு இருக்கணும். இருக்கும்போது சனி பார்த்துனா போய் அவஸ்தப்பட வைக்கும். சனி முழு பாவகரம் சொல்லிடணும். விருச்சிகத்துக்கு ஆகாதவர். இப்படி உறவு முறைகளை பாருங்க. 8ஆம் அதிபதி விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வராதவர் பாக்கியவான். எனக்கு விருச்சிக லக்னத்துக்கு சின்ன வயசுல போயிடுச்சு. சின்ன வயசுல 2 வருஷம் 11 மாசம் அமைப்புல, 11 மாசம் 12 நாள்ல திருக்கிற வாக்கியத்துல 3 வருஷம் 12 மாதம், 3 வருஷம் 11 மாதம் இருந்துச்சு. வாக்கியத்தை திருக்கணிதப்படிதான் கரெக்டா என்னுடைய பேராசன் அவர்கள் சொல்லி எனக்கு திருத்தி முத அறிவுறுத்தினாரு. வாழ்க்கை சம்பவங்களை பார்த்து கரெக்டா இருக்கு. அதுல மக்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். இப்போ 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது ஆகாத விஷயம். என்ன, 8ஆம் அதிபதி 8ல இருக்காரு, ஆயுள் வேணா கூட்டும். ஆனா புதன் தசை வந்தா கெடுக்கும். இது பொதுவான அமைப்பு. 8ஆம் அதிபதி 8ல இருக்காருன்னா ஆயுள் கூட்டுறதுக்கு ஒரு பங்கு. அப்புறம் லக்னாதிபதி வலுவை பார்க்கணும், ஒரு சனியுடைய வலுவை பார்க்கணும், ஆயுள்காரர்கள். இப்ப 8ஆம் அதிபதி 8ல இருந்து தசை நடத்தினா சரியில்லைங்க, வச்சிருங்க, புரட்டி போடும். 8க்கு 6ல் வந்தா மறைந்தால் இங்க புதன் அறிவை கொடுக்கும் இவருக்கு. செவ்வாயின் பார்த்த பொறுத்து, இந்த புதனை காட்டில் செவ்வாய் வலுவாயிட்டாருன்னா அறிவு ஆத்திரத்துக்கு உட்பட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லிடலாம். இங்க கிடைக்கக்கூடிய சுபத்துவ பார்த்து சனி பார்த்தாருன்னா போச்சு. இப்படிலாம் இருக்குதுங்க. அப்ப 8க்கு 6ல மறையும் பொழுது இந்த புதன் லக்கணத்துக்கு வருவாரு. இங்க இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. மனைவியும் நல்ல அறிவான ஒரு யூகமான வருவான்னு சொல்லிடலாம். இருந்தாலும் 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிற மாதிரி கொஞ்சம் ஜாதகருக்கு அவங்களுக்கு சிறிய வித்தியாசங்கள் இருக்குங்க. பாவத்து போதி மறைஞ்சாலும் இந்த புலன் கசியத்தான் செய்யும். இதுதான் பாவத் பாவகம். சரியா? லக்கணத்துல புதன் இருக்கவங்களுக்கு புதன் தசை வரும்பொழுது உங்களுக்கு கெடுக்கலைன்னு சொல்லி ஆமாம்பாங்க. சில ஜாதகங்கள் வெளிச்சம் இருக்கும், உங்களுக்கு நல்ல புதன் தசை நல்லா இருந்துச்சுமே. ஏதோ சொன்னேன், கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு. சரி, 8க்கு 8ல மறைகிறாரு, மறைவுதான். இங்க கூட சால பலம் கிடையாது. இங்க நட்புங்கிற அமைப்புல வருவார். 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. வருமானத்தை ஒரு வெளிச்ச கிரகம் பார்க்குதுன்னு எடுக்கணும். 8ஆம் அதிபதி 2 போகும்போது ஒரு மாற்றான வருமானம் வரும்னு சொல்லலாம். ஒரு 8ஆம் இடம்ங்கிறது ஆகாது தானே, அந்த அமைப்புல வரும். இன்னொரு நுணுக்கம், லக்கணம் இருக்கு, லக்கண புள்ளின்னு சொல்ல வரல. லக்கணம் எந்த டிகிரியில இருக்கோ 2ஆம் பாவம் அந்த டிகிரி வரைக்கும் இருக்கும், 3ஆம் பாவம் அந்த டிகிரி வரைக்கும் இருக்கும். அப்ப அவர் மறையும் போது டிகிரிக்கு அனுசரிச்சு வருதான்னு பார்க்கணும். இது ஒரு நுட்பம். அப்புறம் இந்த அமைப்புலதான் இருக்காதுங்க. 8 11 கூடிய வரை போட்டு காட்டியிருக்கேன். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப இங்க இருந்தா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8க்கு 6ல மறையும் பொழுது இங்க பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்துக்கு 12 கெடுபாடு இல்லைன்னு சொன்னாலும் இங்க நட்பு நிலையில வருவார்ல. அப்ப எங்க பார்ப்பாரு? லக்கணத்தை பார்ப்பாரா? லக்கணம் பலம் பெறுதுன்னு சொல்லணுங்க. இதுதாங்க பாவத் பாவகம். இப்படித்தான் பாவத் பாவம் பார்க்கணும். ஆனால் 1ஆம் இடத்துக்கு யோகாதிபதி பாருங்க. இப்ப லக்கணத்தை நல்லா இருக்காரா இவர் அப்படின்னா, லக்கணக்காரர்கள் சூரியனையும் லக்கணாதிபதியையும் லக்கணத்தை பார்க்கிற கிரகங்களை வைத்து
ராசியை சப்போர்ட் பண்ணி இவர் என்ன குணம்னு சொல்லிடலாம். அப்படி நல்ல குணம் இருக்கும்போது அபூர்வமான தசாபத்தி வந்தா கொஞ்ச காலத்துக்கு அப்படி இருக்கும், ஒளிஞ்ச மாதிரி குணங்கள் இருக்கும். அப்புறம் தசா மாறினாலும் சுத்தமா மாறின்னு சொல்லிடலாம். இப்படித்தான் பார்க்கணும். 2ஆம் இடத்துக்குன்னா 2ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் எந்த கிரகம் பார்க்குது? 2ஆம் அதிபதி யாரை பார்க்கறாங்க? 2ஆம் அதிபதியை யார் பார்க்கிறா? 2ஆம் அதிபதியோட நிலை என்ன? காரகன் குருவை பார்க்கணும். பாவகம், பாவகாதிபதி, காரகம். இது முழுமையா இருந்துச்சுன்னா ஒரு பலன் அழகா சொல்லிட்டு போயிடலாம் 12 கட்டத்துக்கும், மாற்று கருத்தில். ஆனால் 2ஆம் இடத்துக்கு யோகத்தை பாரு, 2ஆம் இடத்துக்கு 5 பாரு, 2ஆம் இடத்துக்கு 7 பாரு, 2ஆம் இடத்துக்கு 9 யோகம், 2ஆம் இடத்துக்கு 5, 2ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி சேர்ந்தால் நல்ல நிலையை சொல்றாங்களே, ஒத்துக்குருவோம். அந்த கிரகத்தை கெட்ட கிரகம் பார்த்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? பலன் தருமா? கண்டிப்பா தராது. இப்ப 2ஆம் இடத்துக்கு 5 கூடையவரும் 9 கூடையவரும் சேர்ந்தா நன்மைன்னு நம்ம சொல்றோம், சரியா? இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, இந்த 2ஆம் இடத்துக்கு 5 கூடையவர் செவ்வாய் வருவாருங்க, சரியா? இந்த 2ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி சூரியனா வருவாரு. சூரியனும் செவ்வாயும் இயற்கையிலே நட்பு கிரகம் தான். ஆமா, சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் தான். அப்ப சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து எங்க சேரணுங்கிறது ஒண்ணு இருக்கு, அது சுபத்துவ குறைபாடாக வரும். நல்ல இடத்துல சேரணும், நல்ல கிரகம் பார்க்கணும், அப்பதான் வருமானம் வரும். அவங்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்ததுனாலதான் அவர் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சு, சனி பார்த்தா அந்த பலன் நடக்குமா? அப்ப பாவத் பாவம் பார்க்கிறவங்களுக்கும் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு பார்க்க வேண்டிய அவசியம் உண்டுங்கிறத வலியுறுத்துறாங்க. நீங்க எந்த முறையில பார்த்தாலும் சரி, சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அதனோட அளவீடுகள் முக்கியம், இல்லாம பலன்கள் கூற முடியாது அப்படின்னு உறுதியா சொல்றேங்க. என்னை பத்தி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரையில இருக்கேன். என்னுடைய சுபத்துவ கோட்பாடு வீடியோக்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1300க்கும் மேற்பட்டது இருக்கு. கல்வி, திருமணம் எல்லா வகையிலும் இருக்குது. அதை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதை புதிய வரலாறுங்கிற சேனல்லையும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வருது. நியூஸ் டாக்கிஸ்ங்கிற சேனல்ல அற்புதமா வாரராசி பலன் சொல்றேன். ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். இப்ப இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ஒரு கேள்வியா இருந்தாலும் 90 80 57 13 70ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தத்துல 10 பொருத்தம்ங்கிறது காணல் நீர் போன்றது, எதுவுமே தாக்கம் தீராது, எதுவுமே பிரச்சனை இல்லை, அதனால நல்ல பலனே இல்லை. ஜாதக அனுகூல பலன்களை நீங்க பார்க்கணும். திருமண பொருத்தம் ஜாதக அனுகூல போனாலுமே குணம், புத்திர பாக்கியம், இல்லற அமைப்பு, எதிர்கால வாழ்க்கை, இதை வச்சுதான் நம்ம பார்க்கணும். பிள்ளைகளை பெற்று 40 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு திறனா இருக்கணும் இல்லையா, அந்த அமைப்பை தான் வச்சு பார்க்குறேன். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தால் சிறப்பாக இருக்கும். சிசேரியன் நாள் குறிக்கணுமா? சிசேரியன் அதாவது பிரசவம், சுகப்பிரசவம் வரல, சிசேரியன் குறிக்கணுமா? ஒரு நுட்பம் சொல்றேன். எனக்கா இருந்தாலுமே சத்தான குழந்தை, நல்ல மிக மிக மேன்மையாக நான் கேட்பேன். நமக்கு பிராப்தம் இருக்கணும்ல, நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு பிராப்தம் இருக்கணும்ல, நல்ல டயத்தை நம்ம குறிச்சிடலாம். அது உங்களுக்கு ஒப்புவாகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து நான் சொல்றேன். இது மெயின் பாயிண்ட். அப்படித்தான் என்கிட்ட அனுப்புறாங்க. நான் இதை பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அறிவார்கள். அவங்களுக்கு குறிச்சு கொடுத்துருக்கேன். சொன்னதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வித்தியாசம் வருது. நம்ம கடவுள் இல்லை. அதாவது தரமாக இருக்கும். நான் 100% 80% குறிச்சிருப்பேன். அவங்களுடைய பிராப்தப்படி 70% வந்திருக்கும். இப்படிலாம் இருக்குதுங்க. நம்ம குறிச்சு நல்ல நேரத்தை கொடுத்தாலும் இவரோட விதிப்பயன் மருத்துவருக்கு நேரமின்மையை காட்டும். ஒரு கரண்ட் போயிடும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் வச்சுங்களேன். அந்த மாதிரி அமைப்புல தான் குறிச்சுக்கலாம். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தால் மிகச்சிறப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றேன். வேறொரு நுட்பமான வீடியோக்கள் அடுத்தடுத்து தர்றேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.